வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது நீரிழிவு. அதாவது இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கூடுவதை கட்டுப்படுத்தி நார்மல் நிலைக்கு, இயல்பான நிலைக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவை கொண்டு வரக்கூடிய எளிமையான நமது தமிழ் மருத்துவ முறை அறிந்து கொள்ள இருக்கிறோம். சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், சிறுநீரக பாதையில் இன்ஃபெக்ஷன், தொற்று ஏற்படுறது, அடிக்கடி சிறுநீர் வர்றது, இது போன்ற பிரச்சனை எளிய மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்தி மேற்சொன்ன பிரச்சனைகளிலிருந்து நாம் நிவாரணம் பெறலாம். இதற்கு நாம் பயன்படுத்த இருப்பது வேம்பு. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நாவல் பட்டை, இதுவும் நீங்கள் அனைவருமே அறிந்தது தான். இதுதான் இதற்கு பயன்பட போகுது. இந்த வேம்பு நாவல் பட்டையினுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா உடல் உரமாக்கி, டானிக்கு, உடலை வலிமையாக்கக்கூடியது, தளர்ந்த தசை நரம்புகளை சுருங்க செய்யக்கூடியது, சங்கோசனகாரி, ஆஸ்ட்ரிங்ஜென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தளர்ந்த தசை நரம்புகளை சுருங்க செய்யும் பண்பு உள்ளது. இந்த வேப்பம் பட்டையையும், அந்த பட்டையை எடுத்துக்கணும், அந்த மேலே இருக்கிற புறணியை சீவிட்டு அந்த நல்லா இருக்கிற பகுதியை எடுத்துக்கிட்டு, அதேமாதிரி நாவல் பட்டையிலையும் அது மாதிரி எடுத்துக்கிட்டு புறணியை சீவிடணும், மேலே இருக்கிற மேல் தோலை சீவிடணும். இவை பச்சையாக எடுத்து வந்து பயன்படுத்துறது மிகவும் ரொம்ப நல்லது. இந்த இரண்டையுமே சம அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை துண்டு துண்டாக கொஞ்சம் நசுக்கி அதை இடித்து அந்த தண்ணியில் போட்டு காய்ச்சி அந்த தண்ணியை வடிகட்டி இந்த கஷாயத்தை ஒரு 50 மில்லி அளவுக்கு காலையிலையும் இரவுலையும் உணவுக்கு முன்பு குடிச்சிட்டு ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரம் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அல்லது பட்டைகளை, இந்த பட்டைகளை கொண்டுட்டு வந்து அதை காய வைத்து அதை அரைத்து பொடியாகவும் வச்சுக்கலாம். அந்த பொடியை எடுத்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நன்றாக காய்ச்சி 1 டம்ளர் ஆன பிறகு அதை வடிகட்டி வச்சுக்கிட்டும் குடிக்கலாம். இவ்வாறு நம்ம தினசரி செஞ்சுட்டு வந்தோம்னா படிப்படியாக நீரிழிவு பிரச்சனை நார்மலாக வந்துடும். அடிக்கடி சிறுநீர் கழிப்பது நிற்கும். இதோட மேல் தோலில் அலர்ஜி ஏற்படுறது, அந்த அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா தடிக்கிறது, தண்டிச்சு போகிறது, இது போல் அரிப்பு, தடிப்பு, நமைச்சல் உள்ளவர்களும் இதுமாரி சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்ல நிவாரணம் வரும். வேப்ப இலையை கொண்டு வந்து தண்ணீரை தெளித்து நசுக்கி பிழிஞ்சி அந்த சாரை கூட ஒரு 20 மில்லி எடுத்து வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டு வரலாம். இது மாதிரி ஒரு அற்புதமான பலன் அளிக்கக்கூடியது இந்த வேம்பு. இதை சாப்பிட்டோம்னா அதன் பிறகு ஒரு மணி நேரம் வேறு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அசைவம் சாப்பிடக்கூடாது, மாமிச கறிகளை எதுவும் சாப்பிடாம, புளி குழம்பு சாப்பிடாம ஒரு 15 நாளைக்கு இது மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னாலே இந்த அரிப்பு, தடிப்பு, நமச்சங்கி ரொம்ப அற்புதமான நிவாரணத்தை பெறலாம். எனவே இந்த எளிமையான தமிழ் வைத்திய முறையை பயன்படுத்தி நாம் எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாமல் நீரிழிவு பிரச்சனையிலிருந்தும், தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, தடிப்பு, நமைச்சல் பிரச்சனையிலிருந்தும், யூரினரி இன்ஃபெக்ஷன் தொற்றுகளிலிருந்தும் நிவாரணம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.